ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பேரிஷ் நடந்துட்டுருக்கு. ஒரு நல்லா ஒரு டம்ப்பு கொடுத்துட்டே இருக்கு டெய்லியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராம் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ நேற்று வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் எத்திரியம் பற்றி. அந்த சார்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எத்திரியம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டம் ஏரியா வந்து ஒன்று சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 3300 2850 இந்த ஏரியா தான் வந்து எத்திரியமுக்கு பாட்டம் ஏரியாவாக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஆனால் ஒரு ஒரு இங்கே பாசிபிள் இருக்குது இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்சலுக்கு சொல்லியிருந்தேன். இன்னொரு என்ன சொல்லியிருந்தேன்னா, பட் பிடிசி வந்து அங்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஒரு 15 இயர் ட்ரெண்ட் லைனு, அப் ட்ரெண்ட் ட்ரெண்ட் லைனு. அது பிகாஸ் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது உடச்சிச்சின்னா எத்திரியமும் சரி பிடிசியும் சரி எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டில் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிடிசி அந்த ட்ரெண்ட் லைன் உடைகிற மாதிரி இருக்குது வீக்லியில். ஸோ அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன், பாருங்க. இது இல்லை, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ட்ரெண்ட் லைன் தான். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கும் பாருங்க. இது எடுத்துடுறேன். ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? கலர் மாற்றிடும். ரெட் கலரில் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தெரியும். ஓகே, இப்போ இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைனு இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா வீக்லியில் பிரேக் டவுன் பண்ணுது. பாருங்கள், பார்த்தீங்களா? ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணுது. இது என்ன ட்ரெண்ட் லைன் அப்படின்னா, வீடியோ கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது சப்போர்ட்டுன்னா இந்த இடம், அதாவது 2015 இந்த இடம் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இது 2013 ஸோ இது ஒரு சப்போர்ட்டு. ஸோ ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கிட்டத்தட்ட 2011. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை தான் இப்போது பிரேக் டவுன் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணால் பிடிசி ஹெவி ஃபால் ஆகுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா, அந்த மாதிரி இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுதுங்க. புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இது வந்து வீக்லியில் மட்டும் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா வச்சுங்களேன் இந்த பிரேக் டவுனு, அதுக்கப்புறம் பிடிசி எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியல. ஓகேவா? ஏன்னா பிடிசி ஹெவி ஃபால் இருக்கும். ஒரு வாட்டர் ஃபால் பார்த்துருக்கீங்களா? வாட்டர் ஃபால் ஒரு கொரோனா கிராஷோட பெரிய ஒரு கிராஷ் இருக்கும். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் பண்ணுதுன்னா, ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனை வந்து பிடிசி அப் ட்ரெண்ட் லைனு கிட்டத்தட்ட 15 வருஷம் அப் ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்துக்குங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து 15 வருஷம் ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக ஏரியா பார்த்தீங்கன்னா 89,90,000 ஏரியா. இப்போ அங்கே வந்து ப்ரைஸ் வந்து வீக்லியில் ஹோல்டு பண்ணல. இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஒன் டேயில் ஆக்சுவலாக பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? ஒன் டேயில் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. பட் இவ்வளோ பெரிய 15 வருஷம் ட்ரெண்ட் லைனால ஒன் டே பிரேக் டவுன்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. வீக்லியில் வந்து இன்னும் இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளில் வீக்லி பிரேக் டவுன் பண்ணுது, க்ளோஸ் வைக்குது, கீழே க்ளோஸ் வைக்குதுன்னா அது வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஒரு பெரிய ட்ராப் வந்து பிடிசிக்கு விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? பிகாஸ் வந்து நான் என்னுடைய டெக்னிக்கல் நான் சொல்ல வரேங்க. ஆல்ட்டெல்லாம் பெரிய ஒரு கிராஷ் கொடுத்து அவன் எடுக்க முடியாத அளவுக்கு பெரிய லிக்விடேஷன்லாம் எடுத்துட்டான். ஆல்ட்டில் பெரிய கிராஷ்லாம் கொடுத்துட்டான். ஓகேவா? ஆனால் பிடிசி வந்து பேரிஷ் இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லின்னு வந்தேன், ஆல்ட் வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது, ஆனால் பிடிசி வந்து பேரிஷில் இருக்குது. அதனால தான் மார்க்கெட் வந்து பிடிசியை பொறுத்து மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு.
அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ட்ரெண்ட் லைன் உடைக்குது. ஸோ இது வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு டைலாக், ஒரு அபாயத்தை குறிக்கும்னு, அந்த மாதிரி இது அபாயத்தை குறிக்கும்ன்றான். ஓகேவா? இது வந்து பிடிசி அபாயத்தை குறிக்கும். ஸோ இதனுடைய டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் வந்து இதனுடைய டார்கெட் வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் கண்டிப்பாக வந்துடும். இந்த இடம் வந்தாலே பெரிய பிரச்சனை தான். ஓகேங்களா? இந்த இடம் எந்த இடம்னா 74. இது பிரேக் டவுன் பண்ணாலே இந்த இடம் வந்துடும், 74 வந்துடும். 74ல் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒன்று ரீடெஸ்ட் பண்ணிட்டு விழுவோம், இல்லை அப்படின்னா இங்கே கன்சல்டேட் ஆனாலும் ஸ்ட்ரைட்டாக விழுவோம், இல்லை அப்படின்னா கன்சல்டேட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக விழுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா பிடிசி வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா பெரிய ஃபால் இருக்குது. ஆக்சுவலாக பிரேக் டவுன் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணின்னு இருக்குதுல்ல பிடிசி. ஸோ இங்கே வந்து லிக்விடேஷன் இருக்கும். இந்த லிக்விடேஷன் எடுக்கிற மாதிரி வரும். அப்படி இந்த லிக்விடேஷன் எடுத்தானா ஃபுல் பிரேக் டவுன் ஆகிடும். ஃபுல் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து பிடிசி வந்து ஒரு ஹெவி ஃபால் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஹெவி ஃபால் வந்து டார்கெட்னு நம்ம பார்த்தோம்னா சொல்லுதுங்க, ஹெவி ஃபால் வந்து டார்கெட்னு பார்த்தோம்னா, ஏன்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த இடம் வந்து ஒரு ஃபால் ஆகுதா, இந்த ஃபால் வந்து எங்கே போய் முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல நடக்கிற ஃபால் வந்து எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. போன லோ கூட போகலாம். அட்லீஸ்ட் வந்து போன லோ இருக்குங்களா, இந்த லோ கூட போகலாம். அதாவது 15 லட்சம் 15,000 அது கூட போகலாம். இல்லைன்னா வந்து 60K போகலாம், 40K போகலாம். இல்லைன்னா வந்து 3K போகலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 3K போன முந்தின சைக்கிளோட பாட்டம், கொரோனா கிராஷ் பாட்டம் 3K. ஸோ எங்கே வேணாலும் பிடிசி போகலாங்க. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் லைனு. இது உடச்சிச்சின்னா ப்ரைஸ் வந்து ஹெவியாக ஃபால் ஆகும். ஏன்னா பாருங்கள், ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனு. இது முழுக்க வந்து எந்த நியூஸ் ஃபண்டமெண்டல் நியூஸ் எதுக்கு இது லொட்லோஸ்க்கு எதுவுமே நான் பார்க்கல. இது வந்து முழுக்க என்னுடைய டெக்னிக்கல் வச்சு தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் லைனு, சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக்கல் அப்படியே வச்சு நம்ம பார்க்கும் பொழுது எங்கே போய் முடியும்னு தெரில. இது பிரேக் டவுன் க்ளோஸ் வீக்லி க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டார்கெட்டு பாட்டம் டார்கெட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இது பியர் மார்க்கெட் நான் நம்பலை. ஏன்னா பியர் மார்க்கெட்ன்றது நிறையா பாருங்கள், 80% கிராஷு, இல்லைன்னா 90% கிராஷு. 1 இயர் 1.5 இயர் நடந்தால் மட்டும்தான் அது பியர் மார்க்கெட்டு. அதே 80% கிராஷு 90% கிராஷு வித்தின் 1 மந்த்தில் 2 மந்த்தில் நடந்தா, இல்லை வித்தின் 2 வீக்லேயே நடந்தால் அது பியர் மார்க்கெட் கிடையாது, சரிங்களா? ஆனால் பியர் மார்க்கெட் நடக்க வேண்டிய அவ்வளோ பர்சன்டேஜ் கிராஷு அந்த வித்தின் 1 மந்த்து 2 மந்த்துக்குள்ளே நடந்தாலும் அது பியர் மார்க்கெட் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு அடுத்த ஒரு 10 மாதம் ஒரு வருஷம் பியர் மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு டைம் எடுத்துன்னு போயிட்டு அவ்வளோ பெரிய கிராஷ் நடத்துவான்னு நான் சொல்ல வரல. ஆனால் வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே இல்லை 2 மந்த்துக்குள்ளேயே அவ்வளோ பெரிய கிராஷு, இல்லைனா வித்தின் 2 வீக்கு அந்த மாதிரி டைம் எடுத்து அவ்வளோ பெரிய கிராஷ் நடத்துவான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் அப்படி, புரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் அப்படி. ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் கீழே போய் விக்கு விட்டு மேலே ட்ரெண்ட் லைன் மேலே க்ளோஸ் வச்சாலும் அபாயம் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இங்கே வந்து கீழே வந்து விக்கு விட்டுட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் அபாயம், மிகப்பெரிய அபாயம், பெரிய ஃபால் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஃபாலு, க்ளோஸ் வச்சாலும் ஃபாலு, விக்கு வச்சுட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சாலும் ஃபால் தான், ஓகேங்களா? ஸோ விக்கு வச்சுட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சா அடுத்த கடன் வந்து பெருசாக ஆல் டைம் ஹை போயிடணும், அப்போ தான் இது வந்து இன்வாலிட் ஆகும். அப்படி இல்லைன்னா பெரிய ஃபால் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இது பெரிய ஃபால் நடக்கிற மாதிரி தான் இருக்குது பிடிசியில், ஓகேவா? ஏன்னா 74 போச்சுன்னா அது க்ளோஸ் ஆகிடும். பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள். இது வந்து முழுக்க என்னுடைய டெக்னிக் அனலைஸ், என்னுடைய ஓன் நாலேஜ். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.